இந்த தாய் மேடைஞ்ச விஷயத்த முதல்ல கணவர்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளவு கூச்சப்படுவாங்க. ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு, ஏங்க வாங்கலே அப்படின்னு. என்ன இவ்வளவு கூச்சப்படுறாளே, என்னைக்கு இப்படி கூச்சப்படும் என்ன அப்படின்னு. நான் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன், சொல்லுடி அப்படின்னு. நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப 2 ஆளு அப்படின்னு. ஏன் தண்ணியை கிண்ணிய போட்டிருக்கியா அப்படின்னா கஷ்டமான விஷயத்த. அது இல்லைங்க, மாங்காய் திங்கன்னு போல ஆசையா இருக்கு. மாம்பழம் இருக்கும்போது மாங்காய் திங்கிற மாம்பழத்தை சாப்பிடுறது. அது இல்லைங்க, நான் முழுகாம இருக்கேன், தண்ணி பஞ்சம், யாரு தான் குளிக்கிறா, கொஞ்சம் குளிக்காட்டு அதனால என்ன இருக்கு, பழைய வர நாளைக்கு குளிச்சுக்கலாம். அப்புறம் அது முடிஞ்ச சில விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். பாத்தீங்கன்னா ஏன் சிலர் 2 பொண்டாட்டி கட்டுறான்னு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், என்னங்க ஏங்க இந்த தொந்தரவு உங்களுக்கு அப்படின்னு. ஐயா, ஒரு பொண்டாட்டி கட்டணும்னு வச்சுக்கவேன், அவன் நம்மளோட சண்டை ஓட்டுக்கிட்டே இருப்பா, அவளோட ஒன்னும் பிச்சு பிடுங்க முடியாது. 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாட்டுக்கு அவள் 2 பேரும் சண்டை ஓட்டு கிடப்பால், நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஒருத்தி லாட்டரி சீட் எடுத்தான் 10 ரூபாய்க்கு. பார்த்தா அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் 6 லட்ச ரூபா விழுந்துருச்சு. சந்தோஷத்துல ஓடி போய், ஐயா 56 38 என் நம்பர் தான், ஓ நம்பரா ரைட்டுங்க, உங்களுக்கு 6 லட்ச ரூபா விழுந்திருக்கு, சரி கொடுங்க அப்படின்னு. முதல்ல இன்ஸ்டால்மெண்ட் தருவான், முதல்ல 3 லட்சத்தை தரோம், அடுத்து 3 லட்சத்தை வாங்கிங்க. இந்த சவாசம் வச்சுக்கிறாங்க. நாயமா நடந்தா நாணயமா நடங்க, 6 லட்சத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா கொடுங்க, இல்லாட்டி உங்க சாவாசம் என் 10 ரூபாய் கொடுங்க அப்படின்னு இருக்கான். இன்னும் சிலர் யோசிக்கிற பார்த்தா பயமா இருக்கு. அன்னைக்கு அரசர் அவனுடைய சேவனை கூப்பிட்டுக்கிட்டு காட்டு வழியா போனார், அடுத்த நாட்டுக்கு போறதுக்காக. குதிரையில, ரொம்ப காஸ்ட்லியான குதிரை. போயில அலுப்பாயி நடு காட்டுல ஒரு 10 மணி போல படுத்துட்டு நாளைக்கு காலைல போகடா, குதிரை அந்த மரத்துல கட்டு அப்படின்ட்டார். கட்டி போட்டான். இப்ப தூங்கணும், நான் முதல்ல தூங்குறேன், நீ தூங்கிறாது, குதிரை அவனை அவுத்துட்டு போயிருவான், அதனால ஏதாச்சும் ஒன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இரு, நான் தூங்குறேன் அப்படின்னு தூங்கிட்டார். சரின்ட்டு ஒரு 11 12 மணி போல எந்திரிச்சு, என்னடா முழிச்சிருக்கியா, திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. வானத்துல நட்சத்திரம்லாம் அதான் முளைச்சிச்சா இல்ல எவன் வந்து விதைச்சு விட்டு போனாங்களா?